சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் முழு ஆரோக்கியத்தோடு வாழ போகிறீங்க, பரிபூர்ண சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லா செல்வங்களையும் அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அது எப்படின்னு ஆச்சரியமாக இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்காகவே ஒரு விசேஷ பூஜை, அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கோயிலுக்கு வந்திருக்கோம். முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அஸ்தஸ்திரீசன கஸ்தூரி வாசனா வாசதோரசே ஸ்ரீ அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பத்மபுரி என்னும் வடகாஞ்சி என்னும் சொல்லக்கூடிய இந்த இடத்திலே எழுந்தருளி கல்யாண வரதராஜ சுவாமியாக எழுந்தருளியிருக்கிறார். வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வேதங்களின் சொரூபமாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் மீது எழுந்தருளியிருக்கிறார். பொதுவாக ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னாக்க அவங்களுக்கு என்னங்க வேணும்? அவங்க நல்ல சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா? அந்த சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஒரு இடம் எது? அம்மாவுடைய காலடி, அதாவது அம்மாவுடைய மடியில் அம்மா கிட்ட இருக்கும்போது நம்ம சேஃப்டியாக இருப்போம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடம் எதுன்னு கேட்டால் பகவானுடைய காலடி. பகவானுடைய திருவடியை யார் அடையிறாங்களோ, பகவானுடைய திருவடியை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஆயுள் குறைபாடோ ஆரோக்கிய குறைபாடோ வராது அப்படின்னு புராணங்கள் எல்லாமே சொல்லுது. இதைத்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. நம்ம எத்தனையோ தானம் தவம் எல்லாமே செஞ்சால் கூட பகவானுடைய திருவடி பேர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அதுவே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். அப்படி தன்னுடைய திருவடியை ரொம்ப எளிமையாக எல்லா பக்தர்களுக்கும் தன்னுடைய திருவடி தரிசனம் கிடைக்கிற மாதிரி பகவான் இருக்கிற ஒரு தலம் இருக்குன்னாக்க அதுதாங்க காலடிப்பேட்டை. காலடிப்பேட்டையா? அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வட சென்னை தெரியாது அப்படின்னு அர்த்தம். சென்னையில் வட சென்னையில் தான் இருக்குது காலடிப்பேட்டை. இங்கே இந்த ஊருக்கு காலடிப்பேட்டைன்னு வரதுக்கு காரணமாக ஒரு புராணம் சொல்லப்படுது. புராணம்னு சொல்கிறத விட அதை வரலாறுனே சொல்லலாம். அந்த வரலாறு எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. சுமார் 400-450 வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதிக்கு, அதாவது இப்போ காலடிப்பேட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதிக்கு பத்மபுரம்னு பேர் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் இங்கே கெல்லட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் இந்த பகுதியோட நிர்வாகியாக இருந்திருக்காரு. அந்த நிர்வாகிக்கு வீர ராகவாச்சாரியார் அப்படின்னு ஒரு பிஏ இருந்திருக்கார். அந்த பிஏ துவி பாஷி, அதாவது இங்கிலீஷில் துரைக்கு சொல்லுவார், அதாவது கெல்லட் பிரபுவுக்கு இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதை சொல்லுவார். அந்த ஆங்கிலேயர் சொல்கிறத தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்லுவார். இது மட்டும் இல்லைங்க, அந்தரங்க காரியதர்சியாக இருந்து அவருடைய எல்லா பணிகளையும் திட்டமிட்டு வகுத்து அவர் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் செய்யறதுக்கும் இந்த நம்ம வீரராகவாச்சாரியார் தான் உறுதுணையாக இருந்துட்டு இருந்தார். கெல்லட்டுக்கிட்ட பிஏவாக இருந்த வீரராகவாச்சாரியாருக்கு ஒரு பழக்கம் இருந்ததுங்க. அது என்னென்னா, தினமும் காலையில் விடியற் காலையில் எழுந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிடுவார். காஞ்சிபுரத்தில் போய் அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாளை தன்னுடைய மனம் குளிர தரிசனம் பண்ணுவார். அதுக்கு பிறகு அங்கேருந்து திரும்ப இங்கே அதாவது பத்மபுரத்துக்கு தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினம் இப்படியே செஞ்சுட்டு இருந்தார் அவர். அப்படி செஞ்சிட்டு இருந்ததை வயசான காலத்துலேயும் தொடர ஆரம்பித்தார். அதை கெல்லட் பார்த்தாரு. என்னடா இவ்வளோ வயசான பிறகும் இந்த பக்தினாலே இவர் இவ்வளோ தூரம் போயிட்டு வராரு, தனக்கிட்ட இவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறாரு, இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அதன் காரணமாக என்ன பண்ணார், நீங்கள் இருக்கிற இந்த இடத்துலையே ஒரு பெருமாள் கோயிலை கட்டித்தரேன் நான், இங்கேயே நீங்கள் சுவாமியை கும்பிடலாமே, ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டவுடனே வீரராகவாச்சாரியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. உடனேவே அடுத்த நாளே அந்த கோயிலுக்கான அஸ்திவாரத்தை போட்டு ரொம்ப சீக்கிரமாக ஒரு கோயிலை, பெருமாள் கோயிலை கட்டினார் கெல்லட்டு. இப்போது கெல்லட் அந்த இடத்துல பெருமாள் கோயிலை கட்டி கொடுத்ததுலேருந்து வீரராகவாச்சாரியாருக்கு ரொம்ப சந்தோஷம். தினம் காலையில் மட்டும் போய் கோயிலில் கும்பிட்டு இருந்தவர் காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு எல்லா வேலையும் போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது தன்னுடைய காலடியை, அதாவது பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருந்த வரதராஜ பெருமாள் தன்னுடைய காலடியை இங்கே பதிச்சிருக்கார் அப்படின்ற எண்ணம்
வீரராகவாச்சாரியருக்கு வந்தது. அதனால் இந்த பகுதியோட பேர் காலடிப்பேட்டைன்னு வந்ததா சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கெல்லட் பிரபு இப்படி ஒரு கோயிலை கட்டி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக கெல்லட்பேட்டை அப்படின்னு அந்த பகுதியை அழைக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் நாளடைவில் மருவி காலடிப்பேட்டை அப்படின்னு ஆகிட்டதா சொல்கிறாங்க. எது எப்படியா இருந்தால் என்னங்க, பகவானுடைய காலடி நமக்கு நினைவுபடுத்துது. இங்கே வரும்போதே காலடி நம்ம நினச்சிட்டு வரோம். அது எந்த காலடியாக இருக்க முடியும்? ஆதிசங்கர மகான் பிறந்த காலடி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கேரளாவில் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற காலடியை, அதாவது இந்த காலடிப்பேட்டையை, வட சென்னையில் இருக்கிற காலடிப்பேட்டையை காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே இருந்து தான் உற்சவரான பவளவண்ணர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆக எப்படியா இருந்தாலும் பக்தனுக்காக தன்னுடைய காலடியை பதிச்சு பெருமாள் இங்கே வந்திருக்கிற இந்த ஊருக்கு, அதாவது இந்த தலத்துக்கு நம்ம வந்தோம்னாலே நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். குமுதம் பக்தி ஸ்பெஷல் புக்கை நான் ரெகுலராக படிச்சுட்டு வரேங்க. அந்த புக்கோட இணைப்பாக சில பொருட்கள் தர்றாங்க மாதாந்தோறும். இந்த மாதம் தன்வந்திரி யந்திரம் தர்றாங்க. மேலும் அந்த தன்வந்தி யந்திரம் ஸ்ரீ கல்யாண வரதராஜர் பெருமாள் கோயிலில் வச்சு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த தன்வந்திரி யந்திர பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது, நான் பார்த்தேன். மேலும் பல பக்தர்களும் கலந்து கொண்டோம். கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் வந்தோம். இங்கே கருட சேவை பூஜை நடந்துட்டு இருந்தது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் சார்பாக தன்வந்தி இயந்திரம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். சிறப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட பகவானுடைய திருவடியை எப்பவும் நினைவுபடுத்தக்கூடிய இந்த கோயிலில் தாங்க குமுதம் பக்தி வாசகர்களான உங்கள் பேரால் நீங்கள், உங்கள் குடும்பம் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும், எந்த வித நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தன்வந்திரி யந்திரம் பூஜை பண்ணப்பட்டிருக்கு. இந்த தன்வந்திரி யந்திரம் பூஜை பண்ணப்பட்ட தினத்தில் கூட ஒரு ரொம்ப முக்கியமான விசேஷம் இந்த கோயிலில் நடந்துட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைகாசியில் நடக்கிற பிரம்ம உற்சவம், அதில் கருடனில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய கருட சேவை உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த தன்வந்திரி யந்திர பூஜை இந்த காலடிப்பேட்டை பெருமாள் கோயிலில் நடத்தப்பட்டிருக்கு. பொதுவாக பெரிய திருவடி அப்படின்னு கருடனை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சதாசர்வ காலமும் பகவானுடைய திருவடியை தான் தாங்கிட்டு இருக்கக்கூடியவரான் கருட பகவான். அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கருட பகவான் நிஜமாகவே அன்றைக்கு வாகனமாக பெருமாளை தனது தோளில் தாங்கி அவருடைய திருவடியை தனது இரு கைகளாலையும் தாங்கிட்டு இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பெருமாளுடைய திருவடி கருடனுடைய கரங்கள் ரெண்டு இடத்துலையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் வச்சு இந்த தன்வந்திரி யந்திரம் பூஜை பண்ணப்பட்டிருக்கு. இந்த தன்வந்திரி யந்திரம் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ்வீங்க. அதை எப்படி பூஜை பண்ணணும், என்ன பண்ணணும் என்பதெல்லாம் குமுதம் பக்தி ஸ்பெஷலில் ரொம்பவே விரிவாக விளக்கமாக தரப்பட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். திருவட்டூர் காலடிப்பேட்டையில் இருக்க நம்ம கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்ருக்கு. இப்போது பிரம்மோற்சவம் நம்ம காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் இன்றைக்கி கருட சேவை நடக்கிறது. கருட சேவை நம்ம பெருமாளை நம்ம காஞ்சிபுரம் போய் பார்க்க முடியாதவங்க இங்கே சேவிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இங்கேருந்து காலையில் கருடர் மேலே சாமி எழுந்தருளார், அப்படியே ஒரு வீதி உலா போயிட்டு வந்துட்டுருக்கார். இப்போது அதே மாதிரி இன்றைக்கி கருட சேவை நடக்கிற அன்றைக்கி குமுதம் பக்தி ஸ்பெஷலில் அவங்க தன்வந்திரி யந்திரம் வச்சு பூஜை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சந்தோஷமாக வாழணுங்கிற பிரார்த்தனையோட உங்கள் பேராலேயே கருட சேவை நடந்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் திருவடியில் வச்சு பூஜிக்கப்பட்ட தன்வந்திரி யந்திர காசு 18/6/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலோட இணைப்பாக தரப்பட இருக்குங்க. அந்த புக்கு 4/6/2026 அன்றைக்கே கடைக்கு வந்துருச்சு. இப்போவே போய் மறக்காமல் வாங்கிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குமுதம் பக்தி வாசகரான உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கும், சர்வசித்தி யந்திரம்னு ஒரு மகா யந்திரம் இருக்கு இல்லையா, அந்த யந்திரத்தில் ஒட்ட வேண்டிய யந்திரமும் கூட இது. அதனால் மறக்காமல் வாங்கிடுங்க. உங்கள் வீட்டில் தன்வந்திரியோட அருள் பரிபூர்ணமாக நிறையட்டும். நீங்கள் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதியோட வாழ அந்த தன்வந்திரி பெருமாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் புரிவார். சிறப்பு நவ
ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.